நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது 2019ஆம் ஆண்டு லண்டனுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அப்பொழுது இந்த ஆலயத்துக்கும் சென்றேன். அவரோட ஆலயத்துக்கு சென்ற பொழுது அவரை இன்னும் அழைத்து கொண்டு சென்றவர் திரு டாக்டர் சர்வேஸ்வரன். அவர் நான் முல்லைத்தீவு அரசாங்க அதிபராக இருந்த பொழுது திட்டங்களை அங்கு அமல்படுத்தியவர். தன்னுடைய ஜோக்கிலிருந்து திட்டங்களை அமல்படுத்தியவர். அப்புறம் அந்த இதிலே அவர் எங்களை அழைத்து சென்றார். அப்போ அங்கு சென்ற பொழுது நிர்வாகத்தினர் என்னோட கதைத்தார்கள், நீங்கள் இங்கேயும் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிற கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று. அப்பொழுது தாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் செய்கிறதுக்கு விரும்பினோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் என்னுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான் அதை எடுத்து தரலாம் என்று சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சினியர்கள் இருக்கின்ற மத்திய மாவட்டங்களுக்கு நான் அதை சொல்லி அனுப்பி அவர்களுடாக முயற்சி எடுத்து அதை அந்த மாவட்டங்களுடைய லிஸ்ட்டையும் அனுப்புகிறேன் என்று சொல்லி போட்டு வந்திருந்தேன். இங்கே வந்த உடனடியாக எங்களது மாவட்டத்திலே இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நிதியுதவி தேவைப்பட்ட மாணவர்களுடைய பட்டியலை எமது பிரதேச செயலர்கள் பிரிவுகளிலே வேலை செய்கின்ற சிறுவர் உரிமை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு ஊடாக அந்த பட்டியலை நாங்கள் எடுத்து முதலாக நாங்கள் உடனே இமெயிலே அனுப்பினோம், கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி எனது சீனியர்கள்ட்ட சொன்ன சில மாவட்டங்களிலிருந்தும் அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னர் அந்த பட்டியலின் ஊடாக அந்த ஜால்விஷன் தான் அதுக்கு அதனுடைய செயற்படுத்துகிறதாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த யாழ்விஷனை கூட தான் அந்த கொடுப்பினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. நான் நினைக்கிறேன், இங்கே இந்த மண்டபத்தில் தான் இந்த பிள்ளைகள் முதலாவதாக வந்தவங்க இதில் பிள்ளைகள் அதில் வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய உபவேந்தர் தான் அதுக்கும் வந்திருந்தார். அப்பொழுதும் அவர் தான் அப்போ உபவேந்தராக இருந்தவர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்கள் தான் வந்திருந்தார். அவர் பிரதமர் கலந்து கொண்டும் அந்த பள்ளிகளுக்கு அந்த தொடங்கி வைத்தவர். அந்த நிதியத்தினுடைய தேர்ட் இயர் தொடங்கி வைத்தவர். அந்த வகையில் அப்போ எங்களுக்கும் கவலையாக போச்சு. எனக்கும் என்னென்றால், நானும் திரு கந்தையா சுசீந்திரன் அவர்கள் என்னுடைய மனைவியின் வழியினாலே அவர் உறவினரும் கூட. அந்த வகையில் அவர் அடிக்கடி நாங்கள் கதைத்து கொள்வது வழக்கம். பெரிய ஒரு சமூக சேவை செய்து கொண்ட தங்களுடைய பெருந்தொகையான பணத்தை இந்த ஆன்மீக வழியிலும் இந்த பிள்ளைகளுக்கும் சமூக சேவை செய்வோம் என்று பெரிய இதிலே முன்னெடுத்து இருக்கின்றார். உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அந்த மதிய போஷன் இதுக்கு கூட அவர் பெரிய நிதி கொடுத்தவர். அந்த மதிய போஷன் நடந்து கொண்டிருக்கிறது, அதுகளுக்கு கூட அவர் ஒரு நிதி வழங்கினவர். அது இப்போ வேறு ஏன் சில பல்கலைக்கழகத்தின் கிச்சன் கொமெண்ட் அது மட்டுமில்லை, இப்பொழுதும் கிளிநொச்சியில் இருக்கிற சில இந்த கோயிலுக்கு கூட ஒரு பணத்தை அவர் உபவேந்தர் என்ற கோரிக்கைக்கு அமைய அதுக்கும் அந்த நிதியை அவர் தான் வழங்கியிருந்தார். அந்த வழியை அவர் பெரும் தங்களுடைய சொந்த செலவுகளில் தான் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அதை அவர் அடிக்கடி நாங்கள் கதைப்பதுண்டு. அவர் இங்கே கடந்த டிசம்பரில் வந்து சென்றார். இப்போ தற்செயலாக இங்கே வந்த பொழுது அவர் இப்படி ஒரு நிலையை சொன்னார். இப்படி இவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்று சொல்லி, அப்போ நாங்கள் அப்பொழுது அவர் வைத்தியர் ஒருவரும் அங்கே இருந்த அந்த நிர்வாகத்தில் இருக்க அவரும் இங்கே வந்திருந்தார். நாங்கள் 3 பேரும் போய் உபவேந்தரை கண்டு கதைச்சு, நாங்கள் துணைவேந்தரை கண்டு கதைச்சு அதை கெரி பண்ண வேணுமென்றது தான். அப்போ எங்களுக்கும் அந்த கவலை இறந்துருந்தால் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு அது இடையில் நின்று போச்சுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது. அதை விரைவுபடுத்தி கொடுக்க வேணுமென்றதான் எங்கள் நோக்கம். அதை தாமதிக்கக்கூடாது, விரைவுபடுத்தி கொடுக்க வேணுமென்றால் இழுபட்டு கொண்டு போகுது. அதுக்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவர்கள் அதை கிரியார முடிவை எடுக்க வேணுமென்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னென்னா, ஒன்றில் அவர்கள் தொடர்ந்து வழங்குவதை உறுதிப்படுத்த வேணும், அல்லாட்டி எங்களால் வழங்க முடியாதவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேணும். 2 செய்ய வேணும். அதை இடையில் விடக்கூடாது. ஒரு கோயிலுக்கு வருகின்ற நிதியிலே இந்த கோயில் ஒரு தொண்டாக செய்கிறார்கள். எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், அங்களுடைய தலைமைத்துவம் மாறுகின்ற பொழுது அது பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தலைமைத்துவம் எங்கே பிழைக்குதோ அங்கே எல்லாம் பிழைச்சி போகுது.
சிறப்பாக நடந்து கொண்டு வந்ததும் ஏதாவது ஒரு மாற்றம் வரைக்கும் அது மாறித்தான் போகுது. அது எங்கேயும் அது எந்த ஒரு பாடசாலையாக இருந்தேனே இதை எடுத்தாலும் நீங்கள் அவதானிப்பீர்கள். அவை இது நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது உடனடியாக வழங்கப்பட வேணும், அல்லாட்டி அவர்கள் பயிரமாக அறிவிக்கணும், எங்களால் இது செய்ய முடியாது, நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அறிவிக்க வேணும் என்றுதான் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக மாணவர்களை ஏமாற்ற இல்லாதவர்களுக்கு அந்த வழங்கி வந்த தொகை பணத்தை உடனடியாக வழங்க வேணும் என்றுதான் இப்போ நீங்கள் இப்போ ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா இவ்வளோ நாங்கள் இந்த மே மாதத்திலிருந்து எங்களுக்கு இந்த பணம் வழங்காததால் நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்பொழுது எல்லோருக்கும் அது உலகம் முழுக்கலுமே தெரியும், இலங்கையில் இருக்கிற பொருளாதார அந்த கிரைசிஸ் எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய நீங்கள் அதை எழுதுங்க. நாங்கள் இந்த பொருளாதார நிலைமை மிக மோசமான பொருளாதார நிலைமையில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிதி விராதத்தால் நாங்கள் கஷ்டப்படோம். பல்கலைக்கழக துணைவேந்தர் முதற்கொண்டு எல்லோருமே அதுதான் தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற மாபலவோ அல்லது இந்த இது இருக்குது தானே என்ன இந்த அவங்க பர்சரி அது கூட அதுக்கும் மேலதிகமாக இது தேவை, அந்த பணத்துக்கும் காணாது. அவை நீங்கள் அது கட்டாயம் எங்களுக்கு தர வேணும், இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம், இது எங்களுக்கு ஒரு விரைவில் இந்த அரியஸோட தர வேணும்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி தலைவர்கிட்ட கொடுங்க. நியூ கமிட்டி வந்தால் தான் அதுலேருந்து தான் இப்போ மாறி இருக்காட்டணும். திடீரென்று நிப்பாட்டினோன்னு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் 7 பேர் இருக்கிற நாங்கள் 7 பேரும் கைத்தட்டினா தான் வேலை செய்யலாம். ஆனால் 1-2 பேர் பிரச்சனை கொடுத்தா ஒன்றும் செய்யலாது. அந்த முறையில் தான் நான் தனியாக ஒன்றும் நான் சொன்னப்போ செய்ய முடியாது, எல்லோரும் ஒத்து செய்யறது. தச்சலுமே அது நிப்பாட்டிட்டம் எனக்கு கணக்க இன்வால்வ்மெண்ட் இல்லை நான் அதில். ஆனால் கிழக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற நேம் ஸ்பான்சர் பண்ணது வரா அந்த லக்ஷிகாஞ்சி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க, ஏன்னா உங்களுக்கு அவருக்கு காட்டணும். ஏனெண்டா அவ இப்போ இந்த இந்த நிலத்தைகள் பிடிக்காத ஆனத்தால் உங்களுக்கு கொடுத்த ஸ்டாண்டிங்கோட கேன்சல் பண்ணிட்டுன்னு என்ன சொன்னவ. நான் சொன்னான் வாங்கோ, சந்திங்கோ, கதையுங்கோ, இங்கே வாங்கம்மா முன்னுக்கு வாங்கோ. அவ சொல்கிறா தான் கொடுக்க ரெடி, ஆனால் அவருக்கு டிரெக்டாக கொடுக்க நான் ரெடின்றா. இப்போ டெம்பிள் இப்படி ஹோல்ட் பண்ண மாட்டா, இதான் நடக்க போகுது. ஸ்டாண்டிங் கூட கொடுக்குறாங்களா நிப்பாட்ட பண்ணினோன்னா அது எங்களை அப்ரோச் பண்ணினா உங்களுக்கு கொடுங்குவோம். நானும் பண்ணுவேன், இந்த எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொடுக்காதபடியே நான் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ நான் நிப்பாட்டினேன். அவன் எனக்கு தெரிஞ்ச பிள்ளையும் ஓ வாங்க லக்ஷிகா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக பண்ணுறா. ஓ உங்களுக்கு இவ்வளோ ஆளாக காசு ஒழுங்காக வந்தவங்க நீங்கள் கேளுங்கம்மா, கேளுங்க சர்வா ஸ்பெஷல் வந்தது. ஆனால் நான் இப்போ இந்த கேள்விப்பட்ட அப்புறம் நானும் என்ன செய்யணும்னு தெரியல, போயில்லை. எனக்கு தெரிஞ்ச பிள்ளைன்றபடியே கட்டாயம் தண்டணும். அப்போ நிப்பாட்டினபடியே நான் எந்த பாட்டில் கொடுப்போமான்னு தான் யோசிச்சு நான் அதை நிப்பாட்டினேன். நான் பின்ன அதற்கு சொன்னோன்னே சொன்னாச்சுன்னா ஆள்கி விட்டு அது மூலமாக கொடுக்குறேன்னு சொல்லியில்லை. இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்கு அவன் படிப்பு, அதை முடிக்க மட்டும் நான் சப்போர்ட். நம்பிக்கை கொடுக்குறீங்களா சர்வா? நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன். I'll try my best. I will. நான் ட்ரை மை பெஸ்ட். அது உங்களுக்கு காசு தரும். என்னென்னா எவரும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 15 ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்குறோம், ஸ்பான்சராக கொடுக்குறாரு. 30 பவுண்ட்ஸ் கொடுக்கலாம், மற்ற 15 பவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு 2 பிள்ளை இந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்கலாம் டெம்பிளுக்கு. அப்படி டே 1 2019 ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இந்த பெஸ்ட்ல எடுத்தீங்கன்னா 231 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டாக ஸ்பான்சர் பண்ணால் லக்ஷிகா தான். யூ ஆர் லக்கி. அவருக்கு இவதான் இனிஷியேட் பண்ணி விட்டாவா. அப்போ அவவே கொடுக்க மாட்டான்னு ஸ்டாப் பண்ணி கூட எனக்கு சொன்னால் அப்படி தான். நானில் 4-5 பேர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேராக எல்லாரும் சொல்லி தான் நான் கழிச்சு நின்றாங்க. 3 பேர் நிப்பாட்டிங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு போட்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சாக்களை கொடுக்க ஒன்றும் செய்யலாம் போச்சு. அதெல்லாம் நான் நிப்பாட்டினாங்க. இனிமே நான் இல்லை நான் அதை கொடுத்தது நான் திருப்பி வேற கொடுக்குறேன். மற்றாக்களுக்கு நான் ட்ரை மை பெஸ்ட் அங்கெல்லாம் சொல்லியிருக்கணும். எப்படியும் வரும், ஆனால் எந்த பலமாக போகுதுன்னு தெரியாது. காசு வரும், வரும் வேணும். ஆனால் கொடுக்க சொல்லிட்டோம். நான் கேள்விப்பட்டேன், ஆனால் தெரியலை, ஃபுல்லாக தெரியலை. நான் இங்கே நான் லண்டனில் இல்லை, நான் இங்கே வந்துட்டேன். மீட்டிங் நடந்தது, ஆனால் கொடுக்க சொல்லி நடந்தது. இட்டடியில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் ட்ரஸ்டீஸும் சேர்ந்து ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங். அதில் பல பேர் வெளிநாட்டில் நிற்கிறபடியாக ஜூமில் போனவ. அப்போ ஓட்டிங் விட்ட இடத்துல அவைக்கு சில இஷ்யூஸ் வந்துருக்குது. அது இப்போ இன்னும் சால்வ் பண்ணி கொண்டு இருக்கணும். நியூஸில் பல இருக்குன்னு நம் கணக்கு இஷ்யூஸ் வந்துருக்குது. எங்களுக்கு
பிரச்சனை இருந்தால் அவங்களோட பிரச்சனை சால்வ் பண்ணோம். உங்களோட இப்படி இன்னைக்கு 6 மாதத்துக்கு மேலே எடுக்கல. இனி வந்து சட்ட கமிஷன் இன்வால்வ்மெண்ட் வந்தால் அதை சால்வ் பண்ணுவோம். நாங்கள் உதவியே காய்க்கிறது within 2 months they will sort out. Don't worry. சேர்ந்து தான் இருக்கும். உங்களோட படிப்புகளை குழப்பம்னு கண்டா எமர்ஜென்சி லெட்டர் தாங்கோ, ஆக்ஷன் போ விட வேண்டியது. இருந்தாலும் பிரச்சனை இருக்கிறாங்க, ஓப்பனாக எழுதுங்க. எல்லாம் கன்ஃபிடென்ஷியல், ஒரு ஆட்கள் எழுதுகிற மற்றவர்களுக்கு தெரியாது. உங்களோட லெட்டர்ஸை தாங்க, ப்ரைவேட் அண்ட் கன்ஃபிடென்ஷியல். நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், உடனடியாக எடுப்போம். சரிதானே? அதுக்கு எல்லா எங்களோட ஸ்பான்சர்ஸும் ரெடி, எல்லா ஸ்பான்சர்ஸும் ரெடி ஆக்ஷன் எடுக்கிறது. சரிதானே? நாங்கள் இந்த சர்வீஸில் கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணது உஷா கேசவன் ஒரு மாணவியை. விழிப்புணர்வு இழந்த மாணவி, வாழ்வகத்திலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பெரடேரியா கேம்பஸுக்கு எலெக்ட் பண்ணப்பட்ட ஆளை ஜிஏன்ற அசிஸ்டன்ட் மனோரன் நேரடியாக படம் தந்து எல்லா டீட்டெயில்ஸும் தந்து எல்லாம் வெட்டிங் ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு நான் இந்த லிஸ்ட்டில் போட்டு கடைசியாக அனுப்பினான். மேயிலேருந்து பேமெண்ட் தோங்க சொல்லி அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு மேயிலேருந்து பேமெண்ட் போகவே இல்லை. ஆண்டபடியாக எங்களுடைய ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணியிருக்கு, இன்றிலிருந்து நாங்கள் அவருக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்பெஷல் ஃபோம் பண்ணி இன்றையிலேருந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் ஃபண்ட் எய்டுன்னு சொல்லி என்ன பண்ண நாங்கள் ஆல்விஷனுக்கு ஃபோம் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மாணவியாக அவள் போட்டு இன்றிலிருந்து நாங்கள் அவருக்கு ஒவ்வொரு மாதம் அந்த ஃபண்டை கொடுக்க போகிறோம். அன்டில் எஸ்கேடிஏடி யூனிவர்சிட்டி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் வரை. அது மட்டும் இல்லை, உங்களால் மறக்கப்பட்ட மாணவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் கை கொடுக்க துணையாக இருப்போம் என்று நம்புகிறோம். இன்றைக்கு ஸ்டார்டிங் நான் இந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வாழ்வகத்தின் தலைவர் ரவீந்திரன் அவர்களை அடுத்ததாக உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுசீந்திரன் அங்கிள் அவர்களே மற்றும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய முன்னைநாள் அரசு அதிபர் அன்புக்குரிய வேதநாயகம் ஐயா அவர்களே, இன்னும் இங்கே இருக்கின்ற பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு எதிர்பாராத விதமாக எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே என்னுடைய நன்றிகளை சுசீந்திரன் அங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வாழ்வக மாணவி செல்வி உஷா கேசவன், அவர் காப்போத்த உயர்தர பரீட்சையிலே 3 A சித்தி பெற்று யாழ் மாவட்டத்திலே முதலிடம் பெற்றவர். பேராதனை பல்கலைக்கழகத்திலே இப்போது தன்னுடைய கல்வியை மேற்கொண்டு வருகின்றார். எங்களுடைய அனுசரணையின் கீழ் அந்த கல்வியை அவர் தொடர்ந்து வருகின்றார். அந்த உண்மையிலே இங்கே இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வியை மேற்கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு பல சிரமங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கின்றவர்களை விட அங்கே அவர்களுக்கு வெவ்வேறுபட்ட, உதாரணமாக அவருடைய போக்குவரத்துக்கு கூட நிறைய செலவு ஏற்படும். அந்த வகையிலே எங்களுடைய அந்த மாணவியை இந்த உதவி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்து அவருக்கு இந்த உதவியை ஆற்ற முன்வந்தமைக்காக எங்களுடைய வாழ்வக நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை யாழ் விஷன் அமைப்பினருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நான் இருந்து அவதானித்த அந்த விடயம், இந்த ஈலிங்ஸ் கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் அவர்கள் ஊடாக வருகின்ற அந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி இருந்தாலும் அதை பொருட்படுத்த யாழ் விஷன் அதை தொடர்ந்து செய்ய முன்வந்திருக்கின்றது என்பதாக அறிகிறேன். உண்மையிலேயே இது ஒரு கவலைக்குரிய விடயம். ஒரு ஆலயம் எங்களுடைய இந்து சமயம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லுகின்ற ஒரு சமயம். ஒரு ஆலயத்தின் ஊடாக பிள்ளைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற அந்த உதவி ஏதோ ஒரு காரணத்தாலே, அந்த நிர்வாக சபையிலே ஏற்பட்ட மாற்றத்தாலேயோ அல்லது அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளாலேயோ அந்த உதவி திட்டம் நிறுத்தப்படுவது என்பது உண்மையிலேயே கவலை தருகின்ற ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வராமல் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவிலேயே கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு எல்லாம் வல்ல கனகதுர்க்கை அம்பாள் துணை செய்வாள் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த எங்களுடைய மண்ணிலே, யாழ்ப்பாண மண்ணிலே இந்த கல்வி என்பது எங்களுக்கு இன்றியமையாத ஒன்று. ஆனாலும் கவலைக்குரிய ஒரு விடயம், இன்றைக்கு நாங்கள் இந்த 9 மாகாணங்களுக்குள்ளே 9வது இடத்தில் தான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். பாடசாலைகளினுடைய அடைவுகள் அல்லது மாணவர்களுடைய பெறுபேறுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும்
ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைவான நிலையிலே தான் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் தலை நிமிர வேண்டுமாக இருந்தால் எங்கள் மத்தியிலே அறிவு சார்ந்த நல்ல மனித வளம் உருவாக வேண்டும், கல்வியாளர்கள் உருவாக வேண்டும், புத்திஜீவிகள் உருவாக வேண்டும். வெறுமனே நாங்கள் அவர் ஒரு கல்வியாளர், இவர் ஒரு புத்திஜீவி என்று ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலைக்குரிய விஷயம், யாழ்ப்பாணத்திலே அப்படியானவர்கள் மிக குறைந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு ஒரு உலகத்தரமான கல்விமான் இருப்பார், எங்கேயும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகவும் கவலையான ஒரு விடயம், அப்படியான உலகத்தரம் வாய்ந்த கல்விமான்கள் எங்கள் மத்தியிலே மிக 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 குறைவு. சும்மா சொல்லி கொண்டிருப்போம், நான் அது படித்தேன், இது படித்தேன், என்னுடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் எல்லாம் இருக்குது தான், ஆனால் என்ன செய்கிறது, எல்லாம் மட்டையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் அல்லது எங்களுடைய சமூகம் தலை நிமிர வேண்டுமாக இருந்தால் உண்மையான கல்வி, உண்மையான அறிவு, உயர்ந்த அறிவு, இன்றைய செல்நெறிக்கு பொருத்தமான அந்த அறிவுடையவர்களாக நாங்கள் உருவாக வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கத்திற்கு பொருளாதாரம் தடையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது களையப்பட வேண்டும். அந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி அல்லது எங்களுடைய பிள்ளைகளினுடைய அறிவு தேடல் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்கள் எல்லோருடையது பொறுப்பும் கடமையும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, யாழ் விஷன் அமைப்பினர் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த நிர்வாக சிக்கல்கள் என்பவற்றுக்கு அப்பால் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற இந்த உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த விடயத்திலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் என அறிகிறேன். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயம். அவர்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கான உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும். நீங்கள் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே நீங்கள் நல்ல நிலையை அடைந்து எங்கள் சமூகத்துக்கு ஒரு நிமிர்வை தர வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆதரவு, இந்த உதவி கிடைக்க வேண்டும். அதை வைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லலாம். இந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், நீங்களும் இதை நல்ல விதமாக உணர்ந்து, இது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உதவி, அப்போ இது எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வழங்கப்படுகின்ற உதவி. இந்த உதவியை செய்கின்றவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது வேறு எதுவும் இல்லை, எங்களுடைய ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல உயர்வைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய எங்கள்கிட்ட இருந்து வேறு எதையும் இவர்கள் எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நல்ல விதமாக நடந்து உங்களுடைய கல்வியை மேற்கொண்டு நீங்கள் நல்ல அடைவுகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைவது உங்களுடைய கடமை என்பதையும் இந்த இடத்தில் வலியுறுத்தி, எங்களுடைய வாழ்வக பிள்ளை உஷா ஒரு குறைந்த பார்வையுடைய பிள்ளை, லோ விஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அவர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவியாக, எங்களுடைய வாழ்வகத்திலே இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற முதல் மாணவி. அந்த வகையில் அவர் தன்னுடைய கல்வியை அங்கே தொடர்வதற்கு உறுதுணையாக இவர்கள் வழங்குகின்ற இந்த உதவி திட்டத்தின் கீழ் அந்த பிள்ளையையும் சேர்த்து கொண்டமைக்காக எங்கள் நிறுவனம் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்து, இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வக பொறுப்பாசிரியர் சொன்னார்கள், அந்த விழிப்புலன் குறைந்தவர் என்று. உண்மையில் அப்படியா என்று சொல்லலாமா? அவரது மிஷன் கூடியபடியால் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டாய் எடுபட்டு பிரதேனியா பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாருங்கள், இப்படிப்பட்ட பிள்ளை, இவரது தந்தை, நாமும் அங்கே இருந்தோம், எங்கள் மதிப்புக்குரிய வேதநாயகம் ஐயா அவர்களும் இருந்தார். அந்த யுத்தம் என்பது சும்மா சொல்லி கொண்டு போகலாம், அதில் நின்றவர்களுக்குத்தான் அந்த அருமை பெருமை புரியும். அங்கே நின்று தன்னுடைய தந்தையை இந்த யுத்தத்துக்கு காணிக்கையாக்கிய எங்கள் அன்புக்குரிய மாணவி உஷா கேசவன் அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் யாழ் விஷன் நிலையம், யாழ் விஷன் நிறுவனத்தினர் இப்பொழுது அந்த இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, அந்த ஊக்குத்தொகையை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்த மாணவர்களுக்கு ஆரம்பிக்கும் முகமாக இங்கே ஆரம்பிக்கின்றார்கள். உஷா கேசவன் அவர்களுக்கு இப்பொழுது கையளிக்கும் நிகழ்வு எங்கள் யாழ் விஷன் இணைப்பாளர் கந்தையா சுசீந்திரன் அவர்களது அந்த மகோன்னதமான அந்த திட்டம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த திட்டத்துக்கு அனுசரணையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையிலே இதை புலம்பெயர் மக்கள், எங்கள் சகோதரர்கள், அம்மாமார், அண்ணாமார் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இதை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரியும்,
என்றென்றும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர்கள். அந்த வகையிலே வேதநாயகம் சார் இங்கே இருக்கின்றார். எனவே நீங்கள் ஆரம்பித்த இந்த திட்டம் உண்மையிலே சிறப்பானது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா, எங்கள் இனம் நிமிந்து நிற்கின்றதென்றால் கைதட்டுவீர்கள். எங்கள் இனம் எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். நீங்களும் அங்கே பனியிலே இருந்து மிக கஷ்டப்பட்டுத்தான் கடினப்பட்டுத்தான் உழைக்கின்றீர்கள். என்றாலும் இந்த மாணவ செல்வங்கள் கல்வி கற்றால்தான் நாம் இன்னும் பேரம் பேச முடியும். பைமூண்டுகளை தாண்டி எம்முடைய இன இருப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் செய்ய வேண்டுமென்றால் இந்த உங்களோட திட்டத்தை தொடருங்கள், உங்கள் நிகழ்ச்சியை தொடருங்கள். எங்கள் மாணவ செல்வங்களை கல்வி கற்க முயலுங்கள். எங்கள் ரவீந்திரன் ஐயா சொன்னது போல நானும் கல்வி கற்றுக்கொண்டுதான் இப்போவும் இருக்கின்றேன். எங்கள் வடபகுதி மாணவர்களது அறிவு முந்தினது போல இல்லை. ஆங்கில புலமையெல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள், சகோதர சிங்கள மாணவர்களுக்கு இருக்கின்ற நாலேஜ் இங்குள்ள மாணவர்களுக்கு இப்போது இல்லை. ஏனென்றால் பல புத்திஜீவிகளை பெற்றெடுத்தது யாழ்ப்பாணம். எனவே இப்பொழுது எங்கள் இந்த நிகழ்வுக்கு எங்கள் முன்னிய நாள் அரசாங்க அதிபர் அவர்களையும் இணைந்து இந்த மாணவருக்கான பூமை கையளித்து இதை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது எங்கள் அன்புக்குரிய மாணவி உஷா கேசவன் அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது சம்பிரதாயபூர்வமாக இந்த யாழ்விசன் அவர்களது திட்டத்தினால் இந்த ரவீந்திரன் சார் மற்றும் எங்கள் வேதநாயகம் சார் எல்லோரது கரங்களும் அங்கே இணைந்து இந்த மாணவ செல்வங்களது உயர வேண்டும். எங்கள் உஷா கேசவன் அங்கே ஒரு பெஸ்டப் பண்ணி கிளாஸ் அடித்து லெக்சரராக வர வேண்டும், அங்கே விரிவுரையாளராக வர வேண்டும். அவர் சிறப்பாக கலைத்துறைன்னு சார் ஆர்ட்ஸான கலைத்துறையிலே அங்கே சிறப்பாக பிரதேனியா கேம்பஸிலே அவர் விரிவுரையாளராக வருவார். இறைவன் அருள் புரிவார். நன்றி. இந்த உன்னதமான நிகழ்விலே உண்மையிலேயே ஒரு சொற்ப உதவியாவது இந்த மாணவ செல்வங்களை கிடைக்க வேண்டும். உண்மையிலேயே எங்களோட தமிழ் மாணவர்கள் கற்க வேண்டுமென்றால் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கக்கூடாது, எடுத்தால் இடையிலே நிறுத்தக்கூடாது. அது புலம்பெயர் இருக்கிற மக்களுக்கு தெரியும். நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்கள் ஒன்றில் முடிவார்கள், இல்லாததை நடத்துவார்கள். எனவே அதை முன்னெடுத்து இந்த மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்ததை தொடருங்கள் என்று உங்களை மன்றாடி அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களது நற்பயணம் தொடரட்டும். உங்கள் சந்ததிகள் இதனால் வளரும். உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த பணியின் அந்த சேவை போய் சேரும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கான அந்த சிற்றுண்டிகள் வழங்கி வைக்கப்படும். எனவே அதனை பெற்றுக்கொள்ளுமாறு என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அந்த வேளையிலே மாணவர்கள் சார்பிலே ஒருவரை நன்றியுரை நிகழ்த்துமாறு உஷாவை கூப்பிடுவோம் கேட்டுக்கொள்கின்றோம். உஷா கேசவன் மாணவர்கள் சார்பிலே இப்பொழுது நன்றியுரை நிகழ்த்துவார்கள். இன்றைய நாளில் இந்த உதவி திட்டத்தின் கீழ் என்னையும் ஒருவராக தெரிவு செய்து இந்த உதவியை வழங்க முன்னெடுத்ததற்காக இந்த அன்பகம் ஆன்மீக நிலையம் யாழ்விசனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த உதவிகள் கிடைக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த உதவியை பெற்றுக்கொள்கிற மாணவர்களாக நாங்களும் இவற்றையெல்லாம் பிரயோசனமான ஒரு முறையில் பயன்படுத்தி நாம் இன்று பெறுகின்ற உதவியினை எதிர்காலத்தில் நாமும் இவ்வாறு ஒரு நன்னிலையை அடையும் போது எமது அடுத்த தலைமுறைக்கும் அவற்றை வழங்க வேண்டும் என்று எனது கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.